ராஜன் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் வந்து பண்ணாரு. அட 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 இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது நம்ம அக்கா இந்த ஒரு விஷயத்த நான் நினச்சேன் ஒரு நாளைக்கு முன்னாடியே எடுத்திருப்பாங்கன்னு நினச்சேன். நம்ம அது அது என்ன சொல்கிறது, ஒரு நாள் டிலே ஆகிடுச்சுங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் நம்ம வந்து எதிர்பார்க்காதது ஒன்றும் கிடையாது. இது நான் உண்மையிலே எதிர்பார்த்தேங்க. இந்த விஷயத்த நான் எதிர்பார்த்தேன். எதை கேட்குறீங்களா? நம்ம அக்கா இந்த ஒரு உமன் கார்டை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். அது நடக்கும்னு நினச்சேன், நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. பட் இதுக்கு நம்ம பிரஜன் கொடுத்த அந்த ஒரு அடி இருக்குது பார்த்தீங்களா, சரியான செருப்படி, சாணியில் முக்கி அடித்த மாதிரி ஆகிப்போச்சு நம்ம அக்கா பார்வதியோட மூஞ்சி. எனக்கு இது பிடிக்காது. எனக்கு தங்கச்சி வேண்டாம், அக்கா வேண்டாம், ப்ளீஸ். பார்க்க போகணும்னா நீ என்ன ஆயுதத்தை எடுத்தியோ அதே ஆயுதத்தை எடுத்து உன்னை அடித்தான் பாரு, வேற லெவல். அவ்வளோ அப்படி தாங்க சொல்லணும். நான் சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கான அந்த ப்ரொமோ பார்த்தோன்னே நான் நினச்சிட்டேன் இன்றைக்கி சம்பவம் இருக்குது. சரிங்க, சரி, இது என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஒரு இன்னொரு ரெக்வஸ்ட்டு, அந்த ஹைப் பட்டன் அமைக்கிங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ சஜஷன் ஆகும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான ப்ரோமோ வந்துச்சுங்க. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, பிரஜன் ஏன்டா இவ்வளோ கோவப்படுறாரு? ஏன்னா ஸ்டார்டிங் அந்த ஒரு கோவப்படுற அந்த ஒரு இதை மட்டும் பார்த்தேன், கிளிப்பை மட்டும் தான் பார்த்தேன், பட் ஃபுல்லாக பார்க்கல. சரி, ப்ரோமோ போய் பார்ப்போமேன்னு சொல்லி ப்ரோமோ பார்த்தா அப்போ தான் தெரியுது நம்ம அக்கா எடுத்துட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். ஆமாம், ஐ திங்க் 2 நாள் முன்னாடி தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் பார்வதி வந்து, ஏன்னா விஜய் பார்வதி பிரஜனை வந்து ஒரு மாதிரி ஷோல்டரில் கை வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நம்ம பிரஜன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கையை இப்படி தட்டி விட்டு போனார் அப்படின்ற மாதிரி. அவர் போனாரா என்னன்றதை அவர் எந்த இடத்துலையுமே பதிவு பண்ணவே இல்லை. ஆனால் நம்ம பார்வதி எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக பிரவீன்கிட்ட, திவாகர் கிட்ட, இந்த மாதிரி நிறைய இடத்துல பதிவு பண்ணிகிட்டே இருக்கவும் அது கேமராலுமே தெரிஞ்சிருச்சு. 1 hour எபிசோட்லையுமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த விஷயம் நடந்துச்சு. சரி, நான் வந்து நினச்சேன், ஏன்னா ப்ரொமோவில் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டினியூவாக போடுறாங்க அப்படின்னா, நம்ம அக்கா பல இடத்துல இதை பற்றி பேசியிருக்கோம். நம்ம அக்கா வந்து பல இடத்துல இதை பற்றி பேசியிருப்பாங்க. அதனால தான் இப்போது அப்போ வந்து ப்ரமோலையும், அப்போ வந்து எபிசோட்லையுமே வந்துச்சு. இப்போ ஒரு ப்ரமோ கண்டென்ட்டாக வந்திருக்கு அப்படின்னா எந்த லெவலுக்கு அந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பட் நம்ம அக்கா எடுத்துகிட்டு வந்த இது விஷயம் என்ன அப்படின்னா, உமன் கார்டு அப்படின்ற மாதிரியான ஒரு கார்டு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி, இந்த விஷயத்த கொஞ்சம் டீட்டெயிலிங்காக பார்ப்போம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கமருதீன் ஒரு ஆள் சுற்றிக்கிட்டு இருந்தார்ல, அவரை நம்ம பாரு எந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் டீட்டெயிலிங்காக பழகிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுனாங்க, அந்த வார்த்தை உபயோகம் அது எப்படி இருந்துச்சு, அது எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட இருக்கும்போது இவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது, போஸ்டர் கெஸ்டர்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க எப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க, சிறையில் இருக்கும்போது எப்படி இருந்தாங்க, பக்கத்தில் உட்காந்து இருக்கும்போது எப்படி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு லவ்வர்ஸ் எந்த அளவுக்கு இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இவங்க 2 பேருமே இருந்தாங்க. கமருதீனும் பார்வதியும் அப்படித்தான் 2 பேருமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. பட் எப்போ கமருதீன் நம்மளை விட கொஞ்சம் மேலே போகிறான், நம்மளை கேள்வி கேட்குறான், அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு மைண்ட் செட்டை நம்ம பார்வதிக்கு வந்த உடனே கமருதீனை போட்டு அடிக்கிற மாதிரியான வேலையை பார்க்க ஆரம்பிச்சு. குறிப்பாக கமருதீன் மேலே உமன் கார்டு அப்படின்ற மாதிரியான ஒரு கார்டை வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? என்ன சொன்னிச்சு அப்படின்னா, நம்ம கமருதீன் வந்து ரொம்ப என்னை வந்து தப்பாக பேட் டச் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த திவாகர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. நான் அப்போ தான் யோசித்தேன், என்னடா லவ் பேர்ட்ஸ் மாதிரி 2 பேர் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இவன் தொட்டாலும் சரி அவன் தொட்டாலும் சரி 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. இப்போ என்னடானா இது நல்லவ அப்படின்ற மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு அவன் தான் என்னை தப்பாக டச் பண்ணான், அவன் தான் தப்பாக இது பண்ணான்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போது யாரா இது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையிலே இந்த மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் கமருதீன் ஒரு பாவம் அப்படின்ற லெவலுக்கு நான் மனசுக்கு வந்தேங்க. ஏன்னா கூடவே சுற்றுற செவ்வாழை ஏன்டா இப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி தான் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்த வாரு இப்போ நானா உமன் கார்டுன்ற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சோன்னே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இவ வந்து வேறு மாதிரி கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. சரிங்களா? இந்த விஷயத்த வெளியிருந்து வைல்ட் கார்டிலேருந்து உள்ளே வந்த பிரஜனாக இருக்கட்டும், சாண்ட்ராவாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே, சாண்ட்ரா அண்டு இப்போ இது ரீசெண்டாக திவ்யாவும் பார்த்திங்க அப்படின்னா இதை உடச்சி விட்டாங்க. ஸோ இந்த விஷயத்த
பிரஜன் சொல்லும்போது நம்ம பார்வதி முகத்தை பார்க்கணுமே, அதாவது அந்த வயல் காட்டை உள்ளே வரும்போது இதை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அது எப்படியோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிச்சு. ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, பிரஜன் போட்டு உடச்சிட்டார். யார்கிட்ட? கமருதீன் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கூட இந்த அம்மா சொல்லலை. இதை யார்கிட்ட சொன்னிச்சு? திவாகர் கிட்ட. அப்போ திவாகர் கிட்ட சொல்கிற அளவுக்கு உன்னுடைய நடத்தை இருக்குன்ற மாதிரி அந்த அம்மா வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருச்சு. பார்த்துக்க, முடிஞ்சு போச்சு. இது போதாதா? நம்ம கமருதீன் போட்டு நம்ம பார்வதியை போட்டு பொலன்னு பொழந்தார். அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் அது கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேறு விஷயம். இப்படி ஒரு அலிகேஷன் நம்ம மேலே வச்ச ஒரு ஆளுக்கிட்ட எப்படி மறுபடியும் போய் பழகுறான்னு தான் எனக்கு இன்ன மாதிரி புரியவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்வதி இந்த விஷயத்தில் கமருதீனை பண்ணது எனக்கு சரின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க உங்கள் மேலே ப்ரொஜெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஜென்மத்துக்கும் பேசவே கூடாது. ஏன்னா அடுத்து எப்போ வேணால் இந்த மாதிரி ஒரு விமன் கார்டை தூக்கிட்டு வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சொல்லவே வேணாம். இப்போ ஏதாச்சும் ஒரு சண்டைன்னு ஒன்று வரட்டும். இப்போ கமருதீன் கூட மறுபடியும் அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் கமருதீன் கூட மறுபடியும் நல்லா ஒட்டி உறவாடி சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்த கமருதீன் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நீ பண்ணுறது தப்பு, நீ வேறு மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார்னா முடிஞ்சிச்சு. கமருதீன் கதை அப்பயே முடிஞ்சிச்சு. இல்லை இவன் தப்பாக தான் என்னை இது பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் பார்க்குற பார்வை தப்பாக இருக்குது, இவன் டச் பண்ணுறது தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி மறுபடியும் அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்க. இப்போ பிரஜன் விஷயத்துக்கு வருவோம். பிரஜன் ஒரு விஷயத்து பிரஜன் வந்தாருங்க. பிரஜன்கிட்ட இந்த மாதிரி பிரஜன் வந்து இப்போ பார்வதி எது சொன்னாலுமே இவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போயிடுவார், இல்லை ஒரு மாதிரி திட்டிட்டு போயிடுவார், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவார். அதனால பார்வதியோட வலையில் இவரால் விழவே முடியலை. பார்வதி விழ வைக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுது, ஆனால் முடியலை. ஆனால் இதே மாதிரி அப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் பிரஜன் மேலே கை ஷோல்டரில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பிரஜன் எவ்வளோ ஹைட்டு, இந்த அம்மா எவ்வளோ ஹைட்டு. சரிங்களா? சரி, நீ மேலேயே வைக்கிற, சரி நின்றுட்டு வச்சிங்களா, உட்காந்துருச்சியா, அது வேறு விஷயம். ஆனால் இன்னொருத்தவங்களோட கன்சர்ன் இல்லாமல் நீ அவனை தொடுறதா இருந்தாலும், நீ அவன் மேலே கை வைக்கிறதா இருந்தாலும் அது ரொம்ப தப்பு தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சப்போஸ் இதே விஷயத்த பிரஜன் உங்கள் மேலே பண்ணியிருந்தாங்கன்னா நீ இந்நேரத்துக்கு என்ன பண்ணியிருப்பன்ற எங்கள் அம்மாக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்நேரத்துக்கு பிரஜன் வெளியே தான் இருந்திருப்பார். ஷோல்டரில் நான் வந்து இப்படி இது பண்ணேன், அதை நீங்கள் உடனே வந்து இப்படி வந்து பண்ணீங்க, அதை தயவு செய்து பண்ணாதீங்க. பிரஜன் மேலே ஈஸியாக உமன் கார்டை வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ பிரஜன் மேலே இவர் கை வைக்கவும் உடனே தட்டி விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த பிரஜன் சொல்லிட்டாருங்க. இது நம்ம அம்மாவுக்கு பிடிக்கல. யாருக்கு? பார்வதிக்கு. எப்படி அவன் அப்படிலாம் பேசுகிறான்? நான் கை தானே வச்சேன், நான் என்ன பண்ணேன், ஒன்றுமே பண்ணலையே, நார்மலாக தானே கையை வச்சேன், நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்துருச்சு. அப்போ தான் இந்த விஷயத்த ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் பதிவு பண்ணணும். ஏன்னா பிரஜன் கூட சப்போர்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1-2 பேர் இருக்காங்க. ஒன்று குறிப்பாக பிரவீனாக இருக்கட்டும், இன்னும் 2-3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிரஜன் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு வந்து சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துக்கு தான் நம்ம அந்த சண்டை பிராங்க்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த பிராங்க்கில் பிரவீன்கிட்ட கோழி மூட்டி விடுறேன்ற வேலையை பார்க்குறேன்னு பார்த்து பிரவீன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்குங்க. பிரஜன் தப்புங்க, பிரஜன் ரொம்ப இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியாது இது பிராங்க்குன்னு. பிரவீன் இவங்க எல்லாருக்கும் யோசிச்சிருப்பாங்க, பாரா நம்ம சண்டை போடுறோன்னு தெரிஞ்சோன்னு நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு கோழி முட்டி விட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பிரவீன் நினச்சிருப்பார். இப்படி ஒரு விஷயத்தை இங்கே ஒரு வாட்டி சொல்லி, திவாகர் கிட்ட ஒரு வாட்டி சொல்லி, இன்னும் எத்தனை பேர்கிட்ட இந்த அம்மா சொல்லி வச்சிருக்குன்னு தெரில. ஆனால் நமக்கு எபிசோட்லையுமே ப்ரொமோலையுமே நம்ம இந்த விஷயம் தெரியுது அப்படின்னா இந்த அம்மா நிறைய இடத்துல பதிவு பண்ணிகிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த அம்மா கொண்டுட்டு வர்றது என்ன அப்படின்னா விமென் கார்டு. என்ன இன்னொரு விஷயம் சொல்கிறேனே, இந்த அம்மா கை வச்சது சரியா, அவர் கையை தட்டி விட்டது தப்பான். யோசிங்க. இந்த அம்மா கை வச்சது சரியா, அவர் தட்டி விட்டது தப்பா? ஏமா சம்பந்தமே இல்லாமல் நீ என் மேலே கை வச்ச அப்படின்னா நாளைக்கு வேறு மாதிரி ப்ரொஜெக்ஷனை நீ கொண்டு போக மாட்டேன்னு வேறு என்ன நிச்சயம்? ஏன்னா இந்த அம்மாவை பற்றி நல்லா வெளியே தெரிஞ்சு தான் உள்ளே வந்திருக்காரு பிரஜன். அப்போது அவர் யோசிச்சிருப்பார், இந்த அம்மா வந்து நார்மலாக பேசினாலே நம்ம வந்து மாட்டிப்போம் வெளியே. நம்ம ஏதாச்சும் வாயை விடுவோம், அதை வச்சு ஏதாவது ஒன்று வாயை கிளறி விடும், ஏதாவது ஒன்று பண்ணி விடும். அதுக்கு நம்ம வந்து வலையில் விழவே கூடாதுன்ற மாதிரி ஒன்று யோசிச்சு இந்த விஷயத்தை பண்ணி விட்டார். தட்டி விட்டு அவர் பாடு போயிட்டார். இந்த விஷயம் நிறைய இடத்துல நடந்துச்சு. பிரஜனுமே நான் அந்த இதை வந்து ரொம்ப கொஞ்சம் கோமாக தான் திட்டி விட்டு இது பண்ணார். அவர் பண்ணது கரெக்டு தாங்க, தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதை இப்போ இந்த அம்மா எடுத்துகிட்டு வந்திருக்கு பேசுகிறதுக்கு. அதாவது பிரஜன் மேலே கை வச்சேன், இப்படி தட்டிட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த இதில் சொன்னிச்சா என்னன்னு தெரில. பட் இந்த இடத்துல ஒரு சண்டை வந்துச்சுங்க. இப்போ பிரஜன் வந்து எந்திரிச்சு வந்து, சார் யாராக இருந்தாலும் இன்னொருத்தவங்களோட கன்சர்ன் இல்லாமல் மேலே கை வச்சா தப்பு தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மண்டி போட்டு நம்ம பிக் பாஸ் கிட்டே சொல்லிட்டாரு. மைண்ட் செட்டில் இருக்கும்போது தேவையில்லாமல் வந்து இப்படி தான் கை வச்சது எனக்கு பயங்கர ஹர்ட் ஆகிடும். இப்போது இது எல்லாமே எந்த பக்கம் திரும்புது அப்படின்னா அப்படியே பார்வதி பக்கம் திரும்பிடுச்சு. பிரஜன் பக்கம் திரும்புகிற மாதிரி இருந்ததை பிரஜன் உடனே மண்டி போட்டு, இல்லைங்க இது பண்ணது தப்பு, எனக்கு இது ரொம்ப இதாக இருந்துச்சு, யார் அப்படி பண்ணாலும் எனக்கு பிடிக்காது, அதனால தான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்லி அந்த இடத்துல உடத்து விட்டார். இந்த இடத்துல பார்வதிக்கு அவ்வளோ அசிங்கமாக போச்சு.
ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டாருங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு தீபக்கை பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு ஞாபகம் வந்துச்சு. அந்த ஒரு கலர் மேட்டர் ஒன்று வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்கங்க. எத்தனை பேர் அது ஞாபகம் இருக்குன்னு தெரில. அப்போ லிட்டரலாக பார்த்தீங்க அப்படின்னா தீபக் டென்ஷன் ஆகிருப்பார். போன சீசனில் யார் சௌந்தர்யா, ஆமாம் சௌந்தர்யா மேலே செம டென்ஷன் ஆகிருப்பார். எப்படின்னா இந்த அம்மா போய் ஏதோ ஒரு கலரை தொடுறேன்னு சொல்லி அவர் ஏதோ டிஷர்ட்டை ஏதோ போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். தொடுறேன்னு சொல்லி நெஞ்சில் டம்முன்னு அடிச்சிருக்கும். போட்டு ஒரே அடி நெஞ்சில் அவரு துடிச்சு போயிருப்பார். ஏமா சம்மந்தம் மேலே இவ்வளோ வேகமாக வந்து டம்முன்னு அடிக்கிற, எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட கேட்டுட்டு நீ அடிச்சியா, என்னை கேட்டுட்டு நீ தொட்டியா? இல்லை நான் தொடதான் செஞ்சேன். தொடுறதா இப்படி வந்து தொடுற, நீ ஓடி வர்ற வேகத்தில் நீ அது வந்து எனக்கு தெரிஞ்சு கேமராவில் காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த அது வந்து லைவ்லேயும் தெரிஞ்சிருக்காது, எபிசோட்லேயுமே தெரிஞ்சிருக்க மாட்டேங்க. நம்ம ஓடி போய் தீபக் சத்தம் போடுறது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அப்படி தான் இவங்க போய் டம்முன்னு அடிக்கவும் தீபக் டென்ஷன் ஆகி பிடிச்சி கற்றுன்னு கத்திருப்பார். கற்றுன்னு கத்தவும் என்ன சொல்ல சௌந்தர்யாவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிருக்கு. எங்கள் தொட்டதுக்கு இப்படி பண்ணி தொற்றியா, என் கன்சென்ட் இல்லாமல் நீ என்ன தொடவே கூடாது, நீ வந்து டம்முன்னு அடிச்சுட்டு நீ என்ன தொடுறேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி தீபக் வந்து டென்ஷன் ஆகிருப்பார். அதுவும் கரெக்டு தான், தீபக் பண்ணதும் கரெக்டு தான், இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணதும் கரெக்டு தான். இந்த மாதிரி ஆளை இப்படித்தான் டீல் பண்ணி ஆகணும். ஏன்னா சௌந்தர்யா கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வில்லங்கத்தை வச்சுக்கிட்டு பேசுனாங்களான்னு தெரில. நிறைய இடத்துல வந்து அவங்க பண்ணது கொஞ்சம் ஃபன்னியாகவும் காமெடியாகவும் போயிடுச்சு சௌந்தர்யா பண்ணது. ஏன்னா சில இடத்துல க்யூட்டுன்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கோம், அது வேறு விஷயம். ஆனால் எந்த இடத்துலையுமே எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா வெஞ்சன்ஸ் வச்சு பண்ணாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. நிறைய இடத்துல அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஃபன்னியாக காமெடியாக போயிடும். அது வந்து அது பார்க்கவும் அவங்க எந்த வெஞ்சன்ஸும் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. குறிப்பாக அந்த சீசனில் யாருக்குமே அந்த மாதிரி இருந்த மாதிரி எனக்கு தெரியலைங்க. ஆனால் இந்த சீசனில் முழுக்க ஒரு வெஞ்சன்ஸை உருவமாக கொண்டு வந்தோம்னா அது அந்த பார்வதி தான். அது வந்து இப்போ கொண்டு வந்த அந்த ப்ரெசன்ட் மேட்டர்லேயே தெரிஞ்சு போச்சு. அதாவது கமருதீன் மேலே வைக்க உமன் கார்டை போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்து அது முடியலை. இப்போ பிரஜன் மேலே போடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருந்து அது முடியலை. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக நம்ம திவாகர் மேலே போட்டுட்டு தான் போகுது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கேஸு தான் திவாகர் மேலே வந்து இப்போ சண்டை போட்டாலும் அது சரின்னு எடுத்துக்குவான், அதுக்கப்புறம் தொட்டாலும் சரின்னு எடுத்துக்குவான், எவ்வளோ கழுவி ஊற்றினாலும் அதுக்கப்புறம் போய் அண்ணே அப்படின்னா வந்து அந்த திவாகர் சேர்ந்துருவேன். அந்த மாதிரி நினச்சி மற்றவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கு போல். இந்த மாதிரி செருப்படி அப்பப்போ பார்வதி கிடச்சிச்சின்னா ஓரளவுக்கு எபிசோடு கொஞ்சம் நல்லாவே போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் மூக்கடை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க பார்வதிக்கு, அப்போ தான் கொஞ்சம் திருந்தும். ஸோ இன்றைக்கான எபிசோடு எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா பபாய்.